தற்போது பென்டகன் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, போர்த்துறை. ஸோ இப்போ பென்டகன் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தோட பேர் தான் நம்ம வந்து பென்டகன் அப்படி சொல்லுவோம். அந்த பென்டகனோட பேரை வந்து இப்போ போர்த்துறைன்னு பெயர் மாற்றம் செய்வதாக ட்ரம்ப் அரசு அறிவிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வந்து பென்டகனோட பேரை போர்த்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வதாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அதுக்கு ஒப்புதல் பெறணும். அதனால இப்போ இதை வந்து தற்காலிகமாக 2ஆம் நிலை பெயராக இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 1979ஆம் ஆண்டு தான் அமெரிக்காவில் போர்த்துறை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1947 அதோட பேரை பாதுகாப்பு துறைன்னு மாத்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த போர்த்துறைங்கிற பேரை வந்து தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏழை மாணவர் விடுதிகளோட பேர் பார்த்தீங்கன்னா இனிமேல் சமூக நீதி விடுதின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜலாலாபாத் வந்து பரசுராம்புரின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டடத்துக்கு கடமை பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்து டெல்லியில உள்ள ராஜபாதை பார்த்தீங்கன்னா கடமை பாதை, அதாவது கர்த்தவிய பாதைன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவின் குல்தாபாத் வந்து ரத்னாபூர்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பீகார் மாநிலத்தின் கயா நகரம் வந்து கயாஜின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு.